இந்நேரத்துக்கு எப்பயும் புள்ள வந்திருப்பா. இன்னைக்கு இன்ன வரைக்கும் ஆளை காணமே. என்ன பண்ற ஏது பண்றன்னு தெரியலையே. மழை வேற அடிச்சு ஊத்துது, புள்ளைய வேற காணோமே. ஐயோ, எங்கிட்ட நின்னுக்கிட்டாளா இல்ல எங்கிட்ட மாட்டிக்கிட்டாளான்னு தெரியலையே. மழை வேற பெரிய மழையா வந்துகிட்டு இருக்கு, எப்ப நிக்கும்னு தெரியல. பக்கமா இருந்தா கூட கொடையை எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வந்துடலாம். எங்கிட்ட இருக்கான்னு வேற தெரியலையே. கையில போன் இருந்தாலாவது ஒரு போன் பண்ணி கேட்கலாம். போனும் இல்ல. இறங்கிக்கிறேன். தேங்க்ஸ் காவியா, நீ மட்டும் வரலன்னா இந்நேரத்துக்கு நான் மலையில சிக்கியிருப்பேன். மழை நின்றாலும் வர முடியாது, பெரும் மழையா வந்துட்டு இருக்கு. நீ மலையில நனையாத, சீக்கிரம் வீட்டுக்கு போ. இல்ல நான் கொடை எதுவும் எடுத்துட்டு வரவா? சரி பார்த்து போ. இன்னைக்குதான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மழை ஏண்டா வருது அப்படின்னு நினைச்சேன், வந்தது காவியா என் கூட. ஐயையோ, என்னால நம்பவே முடியலையே. என்னோட காவியா என்ன கூட்டிட்டு வந்தாலே. என் ஆள்டா மச்சான் அவன். டின் டிட்டன் 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 டின் டின் டிட்டன் டிட்டன் டிட்டன். இப்பதாம உன்னை காணோம்னு நினைச்சு கொடையை எடுத்துட்டு வந்தே, நீயே வந்துட்டியா? அங்கிட்டே வண்டியை நிறுத்து. அம்மா, எனக்கு கொடையை கொடுத்து நீங்க மலையில நலையறீங்களா? உள்ள வாங்க. சரிம்மா, உள்ள வா. ஐயே, தப தப தபன்னு அலைஞ்சுக்கிட்டு வார. எங்கிட்டாவது ஓரத்தில் நின்றுட்டு வரலாம்ல. மழை விடுற மாதிரி தெரியலம்மா. இன்னும் இருக்க பெரும் மழையா வந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஏற்கனவே ஒரு தடவை மழை வந்து வீடெல்லாம் முழுகி எம்பிட்டு கஷ்டப்பட்டோம். அதனாலதான் சரி, ரோட்ல எதுவும் போக முடியாம போச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு வேக வேகமா வந்துட்டேன். சரி சரி, முதல்ல கீழே குமி பாரு, தலையெல்லாம் எப்படி ஈரமா இருக்குன்னு. எப்பா, சரியான மழையாமா டவுன்ல எல்லாம்? ஆமாம்மா, செம்ம மழை. எப்படிதான் அங்க இருந்து வந்தியோ. சரி போ, துணியை மாத்திக்க. மா போதுமா, ரொம்ப ஈரமா இருக்கு. தலையில நீர் கொத்துச்சுன்னா தலைவலி வந்து ஜலதோஷம் காய்ச்சல் எல்லாம் வந்துருமா, ஒண்ணு விடாம ஒண்ணு ஒண்ணா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுமா, என்ன விஷயம்? அம்மா, வர வழியில ராசா. என்னம்மா, எதுவும் பிரச்சனையாம்மா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல நான் சொல்ல வரதை கேளுங்க. என்னம்மா? இல்லைம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்னா அப்போ ரோட்டில் ராசா நடந்து வந்துட்டு இருந்தான். ரொம்ப மழை வேற, அதனால சரின்னு கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் வந்துட்டேம்மா. வேற எதுவும் சொல்லலைல்ல? இல்லைம்மா, அவன் தான் பேசினான். நான் வாய் திறந்து எதுவுமே பேசலை. எதுவும் நான் நடந்துக்கிற மாதிரி எதுவும் நான் பேசிக்கலம்மா. முக்கியமாக நான் வண்டியில் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். சரி விடுமா, ஒரு உதவி தானே. இருந்தாலும் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. என்னடா இது, அப்பா இல்லாத புள்ள பாரு பையனை வண்டியில வச்சுக்கிட்டு போகுதுன்னு ஒரு விதமா பேசுவாங்க. அதுக்கோசரம் தான் பயப்பட வேண்டியதா இருக்கு. நீ எதுவும் நினைச்சுக்காத, யார்கிட்டயும் எதையும் அதிகமா வச்சுக்காத, சரியா? சரிம்மா. ஏதாப்பா, மழை வருது, எங்கிட்டாவது ஒதுங்கி நின்றுட்டு வந்திருக்கலாம்ல. பாரு எப்படி தொபான்னு நனைஞ்சிட்டு வந்திருக்க. அப்பா, நான் தொலைதொல்ல நனைஞ்சிட்டு வந்திருக்கலாம், ஆனா என்னை கூட்டிட்டு வந்தது காவியாப்பா. ஏடா, அவ கூட இருக்கற நீ வண்டியில ஏறி வந்த? என்னமா அவ பெரிய இவ மாதிரி அவ வண்டியில போய் ஏறி வந்திருக்க நீ? ஏமா, நீ இதை இவ்வளவு பேசுறல, ஒரு வண்டி வாங்கி கொடு, அதுல வரேன். மழை வரும்போது எப்படி நடந்து வர முடியும்? அப்படினா ஏதாவது ஒரு பொட்டி கடையில நின்னுட்டு மழை நின்னதுக்கு அப்புறம் வந்திருக்க வேண்டியதானே. என்ன அவசரம் அவ கூட வரதுக்கு? ஏயா, காவி எதுவும் சொன்னாலா? நான் என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மனுஷன் என்னத்த கேட்டுக்கிட்டு இருக்காரு பாரு. இல்லப்பா, அவ ஏதோ பேசுவான்னு தான் நினைச்சேன், பேசவே இல்ல. கண்ணால சைகை காட்டினா, அதுலயே புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணால பேசினா காலால பேசினானு, அது மூஞ்சில இருக்கிறது 2 கண்ணு, அதுவும் அனகோண்டா சைஸுக்கு 2 முட்டை கண்ணு. அது பெரிய இவ மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படியோ யா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். சரிப்பா, நான் அந்த குளிச்சுட்டு வந்துடுறேன். சரியா, போய் குளிச்சுட்டு வா. ஏங்க, அவன் என்ன அப்படி சொல்றானே, நீங்களும் தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க. பிள்ளைங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். நம்மளோட சந்தோஷத்துக்கோசரம் அதுங்களை வாழ வச்சு கம்பல் பண்ணக்கூடாது. ஆமா, காம்பல் பண்ணக்கூடாது, காம்பல். போங்க அங்கிட்டு. எப்படியா இருந்தாலும் நீ இங்கே தாண்டி மருமவள வரணும். வா வா, மாமியார் கொடுமைனா என்னன்னு உனக்கு காட்டுறேன். ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரம். அம்மா, நீங்க நெருப்பு ஏன் பாப்பா தலையில காட்டுறீங்க? பாப்பாக்கு சுட்டுடும். சாம்பிராணி கட்டிட்டு இருக்கேன்டா. சாம்பிராணியா? அது வேண்டாம், சுட்டுடும். சுடாத அளவுக்கு நான் புடிச்சுக்குவேன் இல்ல. இது எல்லாமே நீயும் சின்னதா இருக்கும்போது இதெல்லாம் உனக்கும் நான் செஞ்சேன்னா. ஆமா, உனக்கும் தான் செஞ்சேன். இல்லடா தங்கம், சுடாத அளவுக்கு தான் அம்மா பாத்துக்கிட்டேன். அம்மா, நான் பாப்பாக்கு உம்மா குடுக்கறேம்மா. அப்படியா?
ஆசையா இருக்கு ஆசையா இருக்கு. சரி வா. அம்மா புசு புசுன்னு இருக்குமா? நீயும் அப்படிதாண்டா இருந்த. இந்த மாதிரியாவா இருந்தேன்? ஆமா. சரி சரி அழுத்தாத, அழுவுற எந்திரி. அம்மா நான் தூக்கிக்கிறேம்மா. தூக்கலாம், முதல்ல இரு, கொஞ்ச நாள் புரியணும் சரியா? அந்த மைய எடு வைக்கிறதுக்கு. ஏய் எடுத்து என்கிட்ட கொடுன்னு நீ வச்சிட்டு இருக்கியா? இங்க இரு. நானே வச்சிட்டேன். சரி சரி. ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். அதான் எப்படி தெரியும்? இதெல்லாம் முடிச்சோடனே கொடுக்கணும்னு. நீங்க எனக்கு கொடுத்தீங்கல்ல, எனக்கு தெரியும். அன்பு அன்பு, உன்னைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுனே தெரியலடி என் ராசாத்தி. அம்மா தூங்கிட்டா போலமா? அட ஆமா, சரி அதை எடுத்துக்கோ, உள்ள தூங்க வச்சிடலாம். உமா என்னம்மா ஏன் இப்ப கத்திட்டு இருக்கீங்க? தூங்கிட்டு இருக்கா. உள்ள தூங்க வச்சிட்டு வா. ஏமா வடையெல்லாம் விற்க போறேன்னு சொன்னீங்க, விக்கலையா? விக்கிற மாதிரியா நீங்க எல்லாம் நடந்துக்கிறீங்க? என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் கோவமா இருக்க? யாரும் எதுவும் சொன்னாங்களா? எதுவும் பிரச்சனையா? இங்க பாருடி, என் வயிற்றுல கொட்டிக்காதீங்கடி எல்லாரும். எல்லாரும் வேணும்னு சேர்ந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியல. இப்ப எதுக்கு கத்துறமா? வந்தது வராததுமா, இரு ஒரு நிமிஷம். உள்ள படுக்க வச்சுட்டு வா. நான் அத்தனை தூரம் சொல்றேன், இந்த விஷயத்த பெருசு பண்ணாதீங்க, அவ ஏதோ புத்தி தெரியாம பேசிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போலான்னா இவன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி வீடு பாக்குற அளவுக்கு ஆயிருக்கு. அந்த தம்பி என்ன நினைக்கும்? வீடு வாசல் இல்லாம நம்ம கஷ்டத்தோட இங்க வந்தா இவங்களும் இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. குடும்பத்தை 2 ஆக்கிரவாளுங்க போல இருக்கே, 2 கழுதைகளும் சேர்ந்துக்கிட்டு. நேத்தே சொல்றேன், அத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்றேன், சொல்லாத சொல்லாத சொல்லாதன்னு சொல்லி வச்சிருக்கேன்னா அப்ப இவளுக்கு எம்பிட்டு ஏத்த இருந்திருக்கும். அப்ப நான் எதுக்கு இந்த வீட்டுல இருந்துகிட்டு இவங்களுக்கு எல்லாம் மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கணும்னு எனக்கு தெரியலையே. வரட்டும், இன்னைக்கு வந்தோடனே இவளுக்கு என்ன பிரச்சனை இவளுக்கு 2 பத்தி நிறுத்தி கேட்கற மாதிரி. இதுக்கு மேல இவளுக்கு நான் பொறுத்து வாய் முடிக்கிட்டு போறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. என்னம்மா என்ன விஷயம்? மாப்பிள்ளை கிட்ட வீடு பார்க்க சொன்னியா? அம்மா அது சொல்லு, மாப்பிள்ளை கிட்ட வீடு பார்க்க சொன்னியா? ஆமாம்மா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? கமன் இருக்க முடியாதா? நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லாத சொல்லாதன்னு சொல்லிட்டு தானே இருக்கறேன். எதுக்கு சொன்ன? ஏம்மா இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் நான் எதுவும் சொல்லலம்மா அவர்கிட்ட. நான் சொன்னது என்னன்னா வீடு பாருங்கன்னு தான், வேற எதுவும் சொல்லல. கூப்பிட்டு வச்சு என்ன கேக்குறாங்க, வீட்ல எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. இவன் நம்ம வீட்ல என்னம்மா பிரச்சனை? எல்லாரும் ஒரு முடிவோட கங்கணம் கட்டி தெரியுவீங்க. அவ ஒருத்தி அப்படி பண்றா, நீ ஒருத்தி இப்படி பண்ற. வீடு வீடுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, வேற எதுவும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. வாமா மகாராணி, இந்த வீட நீயே வச்சுக்கமா, நான் அப்படியே வெளியே போயிரட்டுமா? நான் என்னத்த பண்ணேன்? நான் பாட்டுக்கு தானே செவனேன்னு இருக்கேன். நீ பேசுற பேச்சால இப்ப இவ வீட்டை விட்டு போறாளாமா? ஏமா இப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, அன்னைக்கு நான் பேசுனது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதோட விடுங்கல, எதுக்கு சும்மா அதையே புடிச்சிட்டு இருக்கீங்க? அவரும் திட்டுறாரு, நீங்களும் திட்டுறீங்க. இந்த வீட்ல யாருமே என்கிட்ட பேசுறது இல்ல. அது முதல்ல உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? நான் மட்டும் தானே வாய் மூடிட்டு இருக்கேன். சும்மா இருக்கல, நீங்க தான் எல்லாரும் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. அம்மாடி ஆத்தா, நான் உன்னை ஒண்ணும் நோண்டலாமா? நான் எதுவுமே பேசல, போதுமா? உன் விஷயத்துல நான் தலையிடல. தயவு செஞ்சு நான் ஆளை விட்டு. யார் எங்க போறேனாலும் சரி, யார் எங்க வாரேனாலும் சரி, எல்லாமே என் தலையை போட்டு தான் உருட்டுவீங்களா? இங்க பாருங்க, நீ இங்க பாருங்க, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை அப்படி பேசுறதுக்கு உங்க கால்ல கூட விழுறேன். என்னை தயவு செஞ்சு நிம்மதியா விடுங்க. ஏற்கனவே நான் பல வெறுப்புல இருக்கிறேன். எல்லாரும் சேர்த்துக்கிட்டு என்ன நோக்கடிக்காதீங்க. நீங்களே இருங்க, நான் வேணா கூட வெளியே போயிடுறேன், போதுமா? அவ பாட்டுக்கு தான் கம்முன்னு இருக்கா, நீ அவளை சீண்டாத. இங்க பாருங்க, உங்க பிள்ளைக்காக பேசுறதுக்கு நீங்க இருக்கீங்க, எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்ல. நான் ஒரு அனாதை, தெரியுதுங்களா? யாருமே இல்லாத அனாதை. இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்லுங்க, இருக்கிறேன், இல்லையா நான் போயிடுவேன். எனக்கு நீ யாருமே இல்ல, என்ன விட்டுருங்க. ஆளை பண்றதெல்லாம் அடங்காப்பிடணும். பேசுறத பாரு, என்னமோ ஆளே இல்லையா, இருக்கிற ஆளே வாயில போட்டாச்சு. இனி இந்த வீட்ல இருக்கவங்களே வாயில போடணும்னு முடிவு கட்டிட்டா போல இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட சேனலில் 1 வீக்காகவே வந்துட்டு வீடியோ வந்துட்டு லாங்காக அப்லோட் பண்ண முடியல. அட் சேம் டைம் வந்துட்டு வீடியோ வந்து ஆன் டைமுக்கு என்னால் அப்லோட் பண்ண முடியல. சில குடும்ப சூழ்நிலைகள், அதை வந்து என்னால் தவிர்க்கவும் முடியல. உங்களுக்கெல்லாம் புரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் வீடியோ மேக் பண்ணணும் அப்படின் போது 2 வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து 8 ஹவர்ஸ்க்கு மேலே எடுத்துக்கும். ஆனால் என்னென்னு தெரியல, இன்றைக்கி மார்னிங்லேருந்து என்னோடய ஆப் வந்துட்டு சரியாக ஒர்க் பண்ணலை. நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், பட் ஆனாலும் எனக்கு எடிட்டிங்கே ஆகலை. அதனால தான் என்னால் வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்துட்டு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. என்னால் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்னால தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த
இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறம் நான் ரெகுலராக வந்துட்டு எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். அட் சேம் டைம் வந்துட்டு ஆன் டைமுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.